ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே இரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அவரை அறிகிற அறிவிலே அடைந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதாகமத்திலே இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. 1 அதிகாரம் 4 வசனத்தில், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதாகமம் நமக்கு கூறுகிறது. நம்முடைய தேவனை குறித்து வேதம் கூறுகிற காரியம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஏன் அப்படி ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை காட்டிலும், உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நெருக்கங்களை காட்டிலும், வியாதிகளை காட்டிலும், கொள்ளை வியாதிகளை காட்டிலும், தேவைகளை காட்டிலும், வறுமையை காட்டிலும், தரித்திரத்தை காட்டிலும், பிசாசின் போராட்டங்களை காட்டிலும், பிசாசை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும், காண்கிறதான இயற்கை காரியங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நாம் ஆராதனை செய்கிற தேவன் பெரியவர். ஆகையினால தான் ஆவியானவர் அந்த வார்த்தையை நமக்கு வேதாகமத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல கர்த்தர், எவ்வளவு நல்ல தேவன். நாம் காண்கிறதான வானம், பூமி, சமுத்திரங்கள், இதை காண்கிறதான எல்லாவற்றை காட்டிலும் தேவன் பெரியவர். ஏசாயா 66 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, 1 வசனத்திலே பார்க்கும்போது, வானமனை சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று வேதாகமம் நமக்கு கூறுகிறது. தேவன் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு பிரச்சனைகளையும், ஒவ்வொரு நெருக்கங்களையும் நாம் சந்திக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே நாம் தேவனை சில வேளைகளிலே நம்முடைய எண்ணங்களிலிருந்து மறந்து போகிறபடினால் பிரச்சனை தலிதூக்கி நிற்கிறது, பெருசாக நிற்கிறது போல் நமக்கு தோன்றும். ஆனால் வேதாகமம் நமக்கு படிப்பிக்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே தேவனாகிய கர்த்தரை தேவாலயத்திலேயும் ஆசரிப்பு கூடாரத்திலேயும் அப்படித்தான் தேவனை பார்த்தார்கள். சீனாய் மலையிலேயும் தேவனை பார்த்தார்கள். அந்த சீனாய் மலையிலே தேவன் தென்படும் போது, வெளிப்படும் போது, இஸ்ரவேலருக்கு வெளிப்படும் போது, யாத்திரையாகமம் 19 அதிகாரத்தில் வெளிப்படும் போது தேவனுடைய மகிமை அங்கு பார்க்க முடிகிறது. 20 அதிகாரம் யாத்திரையாகமம் 20 அதிகாரத்தில் தேவனுடைய சத்தம் ஜனங்களால் கேட்க முடியாதபடி அவ்வளவு பயங்கரமான சத்தமாய் தேவனுடைய வார்த்தையின் சத்தம் இருக்கிறது. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று அந்த வார்த்தை ஜனங்களால் கேட்க முடியவில்லை. நடுங்கி போனாங்க, திகைத்து போனாங்க. உதாரணமாய் நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு சொல்ல போயாச்சுன்னா, அந்த சோதரம் மழை காலங்களிலே இடி மின்னல் வரும்போது, பயங்கரமாய் வரும்போது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியதில்லை இல்லையா? இதே போலவே அவ்வளவு பெரிய சத்தம், பயங்கரமான சத்தம்
தேவனுடைய வார்த்தையின் சத்தம். வார்த்தை அவர் பேசும்போது வருகிறதான சத்தங்கள் ஜனங்களால் கிரகிக்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை, நடுங்கி போய் விட்டார்கள். மோசையை பார்த்து சொல்கிறார்கள் ஜனங்கள், தேவன் பேச வேண்டாம், எங்களோடு பேச வேண்டாம், நம்மோடு தேவன் பேச வேண்டாம், ஐயோ நாங்கள் மரித்து போவோம், செத்து போவோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவ்வளவு தேவனுடைய மகிமையின் வல்லமையை அங்கு ஜனங்கள் காண்கிறதை வேதாகம் நமக்கு கூறுகிறது. இதே தேவன், இதே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே தான் தேவனை பார்த்தார்கள். இதே தேவன் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்குள் இருக்கிறார். எனக்குள் இருக்கிறார். ஆகியனால தான் வேதம் தெளிவாய் சொல்லுது, உலகத்தில் உலாவுகிற பிசாசை காட்டிலும், உலகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிற அந்தகார பிசாசுகளை காட்டிலும், விழுந்து போன அந்த பொல்லாத ஆவி சாத்தானுடைய கூட்டத்தை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிற, நீங்கள் ஆராதனை செய்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் இயேசுவை பெரிதாய் பாருங்கள். உங்கள் தேவையை காட்டிலும் இயேசுவை பெரிதாய் பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் இயேசுவை பெருசாய் பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுடைய பற்றாக்குறையை காட்டிலும் இயேசு பெரியவராய் உங்கள் மனக்கண்கள் காண்பதாக. உங்கள் சூழ்நிலையை காட்டிலும் இயேசுவை பெரிதாய் பாருங்கள். அப்போது உங்கள் பிரச்சனை, உங்கள் தேவைகள், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் வியாதிகள், உங்கள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், பிசாசு போராடி கொண்டிருக்கிறான் அல்லவா, நெருக்கி கொண்டிருக்கிறான் அல்லவா, இந்த போராட்டத்தை காணும்போது தேவனை குறித்து ஸ்தோத்திரம் பெருசாய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடி, ஐயோ இவ்வளவு போராட்டம் என்று சொல்லி தடுமாறுகிறீர்களா? பயப்படாதிருங்க. இந்த போராட்டத்தை காட்டிலும் ஆமென், நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் விரும்புகிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரியவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிறதான உங்களோடு கூட இந்த ஆண்டவராகிய தேவன் ஆமென் சோதரர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை சோதரம் இயேசுவை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், அறியாமல் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைய தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு யாரென்று ஒருவேளை கேட்டு இயேசுவை குறித்த அறிவில்லாதபடினால் இயேசுவை மறந்து போயிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை, நீங்கள் பார்க்கிறதான இந்த நெருக்கத்தை காட்டிலும், நீங்கள் சந்திக்கிறதான இந்த சோதரம் போராட்டத்தை காட்டிலும், தேவையை காட்டிலும், வியாதியை காட்டிலும், வறுமையை காட்டிலும், ஸ்தோத்திரம், உங்களுடைய தொழிலின் மூலம் வருகிற அந்த பிரச்சனைகளை காட்டிலும் ஆமென், நான் பிரசங்கிக்கிற இயேசு பெரியவர். அவரால் அற்புதம் செய்ய முடியும், அவரால் அதிசயம் செய்ய முடியும். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கூறுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அன்பாத தேவ ஜனமே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகியை குறித்து நாம் பார்க்கிறோம். குஷ்டரோக வியாதி பயங்கரமான வியாதி, பயங்கரமான வியாதி. எவரும் அவருடைய அருகாமையில் போக முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு வியாதி, அது தொற்று வியாதி ஆகியனால் குஷ்டரோகம் உள்ளவர்கள் யாரும் தனியாக தான் வாசம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த வியாதியினால் தாக்கப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு அங்கு சந்திக்கிறார். சந்தித்து கர்த்தர் அவனை தொட்டு விடுதலையாக்குறார். அவர் சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசு அவனை பார்த்து, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி கையை நீட்டி தொட்டு குஷ்டரோகத்தை கர்த்தர் நீக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு பெரியவர். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதவை, ஸ்தோத்திரம், ஒரு விதவையான அந்த அம்மாவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை நிமித்தம்
தன்னுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த வருகிறான். கடன் கொடுத்தவன் வருகிறான். இந்த அருமையான அம்மா தீர்க்கதரிசியை தேடி போகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போகிறார்கள். அந்த மனுஷனிடத்தில் தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசி சாதாரணமானவரா? தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்த தேவ மனுஷன். அவர் சொல்லுகிறார், ஆமீன் சோதரர்களுடைய இந்த விதவனுடைய காரியங்களெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. தேவனுக்கு அது போதும் உங்களை ஆசீர்வதிக்க. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அது போதும் உன்னை வர்த்திக்க பண்ண. எலிசா சொல்கிறார், நீ போ, அக்கம் பக்கத்து வீட்டில் எல்லாம் வெறும் பாத்திரங்களை வாங்கி உன் பிள்ளைகளை உள்ளே விட்டு நீயும் உள்ளே போய் கதவை சார்த்தி விட்டு இருக்கிற அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை எல்லா வெறும் பாத்திரங்களிலே விடு. அப்படி இவர்கள் அப்படியே செய்கிறார்கள், அப்படியே செய்கிறார்கள். இதுதான் விசுவாசம். ஆமேன், ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். இருக்கிறதை வைத்து ஆசீர்வதித்து கனப்படுத்துகிற தேவன். அவருடைய வறுமை மாறினது, நெருக்கங்கள் மாறினது, தரித்திரம் மாறினது. அவர்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை மாற்றிவிட்டார். நம்முடைய தேவன் பெரியவர். இன்றைக்கு தேவையின் மத்தியில் இருக்கிறீங்களா? ஐயோ, இதை வைத்து என்ன தொழில் செய்ய, இதை வைத்து எப்படி பிள்ளைகளை நடத்த, இதை வைத்து என்ன செய்ய என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பயங்கரமான சம்பவத்தை நாம் அதில் பார்க்க முடிகிறது. முதல் ஒரு சில சம்பவங்களை பார்த்தால், ஒரு மனுஷன் கோடாரி எடுத்து மரங்களை வெட்டுகிறார். இது ஸ்தோத்திரம், நதியின் அருகாமையில் நிற்கிற மரங்கள். அந்த கோடாரியை அவர் ஓங்கி வெட்டும்போது கோடாரி உருவி, கம்பிலிருந்து உருவி நதியில் விழுந்து விட்டது. இரும்பு ஒருபோதும் தண்ணீரில் மிதக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இயேசுவை விசுவாசித்தா ஆழத்தில் கிடக்கிற உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பலன் சத்துரியதை மூழ்கடித்தது போல இருக்கா? தேவனாலே எழுப்பி தந்து தேவ வல்லமை காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஐயோ, இந்த ஆசீர்வாதங்களை எப்படி பார்க்கிறது? இந்த நன்மைகளை எப்படி பார்க்க முடியும்? ஐயோ, இழந்ததை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஏங்கி நிற்கிறீர்களா? இழந்ததை மறுபடியும் தந்து உங்களை கனப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசுவை விசுவாசிப்பீர்களா? இந்த இயேசுவை நம்பீர்களா? ஆகியனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை இயேசு அறியாமல் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இருதயத்தை கொடுத்து பாருங்க, இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்க. உங்கள் உள்ளத்தில் வந்த இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ளவர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பெரியவர் என்பதை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்படி வேதாகமத்தில் நிறைய காரியங்கள், நிறைய சம்பவங்கள் அடங்கி இருக்கிறது. தேவ ஜனமே, நம்முடைய தேவன், நாம் ஆராதனை செய்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்வோனுடைய சம்பவங்கள் அங்கே தொடங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய படை பலமும், அவனுடைய சோதரம் இராணுவ பலமும், ஸ்தோத்திர குதிரை பலனும், இன்னும் ஸ்தோத்திரம் ரதங்களுடைய பலனையும் நம்பி பார்வோன் அவனுடைய பலத்தை நம்பி தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த வேளையிலே யாத்திரையும் 14ஆம் அதிகாரத்தில் செங்கடலிலே கொண்டு வந்து பார்வனையும் அவன் சேனையும் கர்த்தர் நிர்மூலமாக்கினதை வேதாகமம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அன்பந்த தேவ ஜனமே, ஒரு தேவதூதனானவர் அந்த முழு சேனையும் ஸ்தோத்திரம் கண்ட்ரோல் பண்ணி இஸ்ரவேலரை தொடாதபடி பாதுகாக்க தேவன் போதுமானவராயிருந்தார். ஆகிய நல்லதான் வேதவசனம் தெளிவாய் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர்
பெரியவர். இந்த இயேசுவை விசுவாசிப்பீர்களா? நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் நிலைமைகள் மாறும். இப்போ இருக்கிறத பார்க்காதீங்க. இயேசுவை விசுவாசித்தால் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்ததான இந்த அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த தம்பிக்காக, இந்த தங்கச்சிக்காக ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். இயேசு பெரியவர் என்பதை இவர்கள் அறியும்படிக்கு இந்த குடும்பங்களில் இந்த இவர்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, தொழிலிலே, படிப்பிலே, தேவையின் மத்தியிலே ஆமென் ஒரு அற்புதத்தை செய்யும். வியாதியினால் படுக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு ஜெபிக்கிற இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இயேசு பெரியவர் என்பதை இவர்களுக்கு நிரூபியும் அப்பா. நீர் வல்லமையான தெய்வம், நீர் ஜீவனுள்ள தெய்வம், நீர்தான் வானத்தை பூமியை உண்டு பண்ணி மனுஷனை உண்டு பண்ணி வைத்திருக்கிற தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல. அற்புதமாய் கிரியை செய்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு பெரியவர் என்பதை இவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிரியை செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே ரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.